மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிதம்பரத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நான் இன்னைக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய தொழில் விவசாயம் தான். என்னுடைய நிதிலேயே பயோடேட்டா கேட்பாங்க. எம்எல்ஏ இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, அதாவது அமைச்சராக இருக்கும்போது, எம்எல்ஏ எம்பி இருக்கும்போதெல்லாம் நான் விவசாயி தான் நான் கொடுத்தேன். விவசாயி தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களை போல நானும் தீவிர விவசாயியாக இருந்தவன். சாதாரணமல்ல, தீவிரமாக நான் பாடுபட்டவன். அதில் நெல் எப்படி சாகுபடி செய்கிறது, கரும்பு எப்படி சாகுபடிது, வாழை, மஞ்சள், பாக்கு, அதே மாதிரி மிளகாய் எல்லாமே பயிரிட்டுக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா நிறைய ட்ரைனிங் கொடுப்பார். நாம் தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு வேலை சொல்ல முடியும். நமக்கு விவசாயம் தெரிய வேணும். அப்போ தான் நமக்கு கூட இருக்கிறவர்களுக்கு அதை சுட்டி காட்ட முடியும் என்று சொல்லி சிறு வயதிலிருந்து நான் படிக்கின்ற காலத்திலிருந்தே விவசாய பணியில் ஈடுபட்டு அதன் விளைவாகத்தான் எனக்கு இந்த உங்களுடைய ஆதரவால் முதலமைச்சர் பதவி கிடைக்கின்ற பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தி எனக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்து ஒரு சிறப்பான திட்டங்களை விவசாயிக்கு வழங்க வேண்டும். அதனால் விவசாயிகள் நலன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களால் முடிந்த செய்தி கொடுத்தோம். அதுவும் நான் பதவி ஏற்கின்ற பொழுது ஒரு சோதனையான நேரம். உங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சிக்குள்ளே என்ன நடக்கணும். ஏதோ ஒரு பக்கம் பார்க்க வேணும், இன்னொரு பக்கம் எதிரிகள் யார் என்று நீங்கள் சொல்லிட்டீங்க. முதல்ல அவர்களையும் சந்தித்து அதையும் முறியடிக்க வேணும். ஏன்னா எங்கள் அந்த காலத்தில் எட்டப்பன்னு இருக்காங்க. எங்களுதுலேயும் சில எட்டப்பர்களோடு சேர்ந்து கொண்டு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தார்கள். அதையெல்லாம் தாங்கி வறட்சி எவ்வளோ சொன்னாங்க. வறட்சி, கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. சென்னை போன்ற மாநகரத்தெல்லாம் ரயிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தேன் அந்த காலகட்டம். அதையும் நம்ம சமாளிக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு கஜா புயல் கடுமையாக டெல்டா மாவட்டத்தில் தாக்கி புரட்டி போட்டு போயிட்டுது. அதை அங்கே இருக்கிற விவசாயிகளிலிருந்து பொதுமக்கள் வரைக்கும் அவளுக்கு தேவையான நிவாரணங்கள் புயல் வேகத்தில் நாங்கள் செயல்பட்டு அதை சாதித்து காட்டினோம். நீங்கள் மின்கம்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 தண்ணி இருக்கும், ஒரு ஆள் தண்ணி இருந்தது. அதில் கொண்டு போய் மின்கம்பங்களை நெட்டு அந்த மின்சார இணைப்பெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். மரங்களாக சாலையிலே போக முடியாது, அத்தனை மரங்கள் சாய்ந்து கிடந்தன. இவ்வளவும் நாங்கள் செயல்படுத்தினோம். அதோட அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொரோனா, அது ஒரு 11 மாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே முடியல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடஞ்சோம். ஏன்னா அது ஒரு காற்றில் பரவக்கூடிய ஒரு வைரஸ். அந்த வைரஸ் நம்முடைய உயிரை குடிக்கின்ற ஒரு வைரஸ். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் முதலமைச்சராக 4 ஆண்டு 2 மாத காலம் மக்கள் நிறைவு பெறுகின்ற ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி கொடுத்தோம். இங்கே கூட நீங்கள் சொன்னீங்க, இதற்கிடையில் தான் இவ்வளோ திட்டத்தை நாங்கள் கொண்டாந்தோம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அதில் குடிமராமத்து திட்டத்தை ஒன்று, இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராமல் இருந்தது. பொதுப்பணித்துறையின் கீழே ஒரு 6000 ஏரிகள் வந்தது. அதுக்கு சுமார் 1240 கோடிகள் ஒதுக்கப்பட்டு அந்த பணியை செஞ்சோம். அணையில் தூரே வரல, மேட்டூர் அணையில் தூர்வாரி துறை வரல. அணைக்கட்டத்திலிருந்து 83 ஆண்டு காலம், அந்த ஒரு 7 வருஷத்துக்கு முந்தி 83வது ஆண்டில் நானே நேரடியாக போய் அங்கே விவசாயிகள் இலவசமாக அள்ளிக்கலாம். ஒரு நாளைக்கு 3000 லாரிகள் அதில் அள்ளினாங்க. அதாவது டேம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தோரை விட்டுட்டு விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. எங்களுடைய நிலத்தை கூட அள்ளிட்டு வந்தோம். 50 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட இயற்கையான நமக்கு வண்டல் மண் கிடைப்பது அரிது. ஏன்னா நிலம் பண்படுத்த வேண்டும் என்றால் ரசாயன உரத்தை போட்டு போட்டு நம்முடைய மண் வளம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. அந்த மண் வளத்தை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய வண்டல் மண் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாமே 50-60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த ஏரியில் அந்த மேட்டூர் அணையிலிருந்து தூர்வாரினாங்க. இந்த ஆட்சியில் அதையும் கைவிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியை பலப்படுத்துவதற்காக தூர்வாரத்துக்கு கரையெல்லாம் பலப்படுத்துக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இதற்கு நான் அதிகாரிகளை சந்தித்து பேசின போது
பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி வருவாங்க, 6 மாதம் ரிட்டையர் ஆயிடுவாங்க. சிஇ வந்து ப்ரமோஷன் ஆகி வரும்போது 6 மாதம் தான் இருக்குது, இல்லை 1 வருஷம் தான் இருப்பாங்க. அப்போ இதில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் கருதி ஓய்வு பெற்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை நாங்கள் தேர்வு செஞ்சு தலைமை பொறியாளர் அந்தஸ்தில் இருக்கிற ஓய்வு பெற்றவர்கள், கண்காணிப்பு பொறியாளராக இருக்கின்ற ஓய்வு பெற்றவர்கள், அதுக்கென்று ஒரு தனி அலுவலகத்தை கொடுத்து அவர்களுக்கு என்ன சம்பளம் வாங்கலாம் சம்பளம், வாகனத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் சுற்றுப்பயணம் செய்யுங்க. நீங்களாம் பல மாவட்டங்களில் பணியாற்றி இருக்க கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவர்கள் அந்த துறையில் பொதுப்பணி துறையிலிருந்து பணியாற்றியவர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள், திறமையானவர்கள். அவளை பயன்படுத்தி எந்தெந்த மாவட்டத்தில் நம்முடைய மழைநீர் வீணாக போய் கடலை கலக்குது, ஓடையின் வழியாக நதியின் வழியாக போய் கடலை கலக்கின்ற அதெல்லாம் கணக்கிட்டு அந்த பகுதியில் தடுப்பணை கட்டலாம் அப்படின்னு நாங்கள் கணக்கு போட்டு தான் இந்த பணியெல்லாம் செஞ்சோம். ஆதனூர் குமாரமங்கலம் அம்மா இருக்கும்போது சொன்ன உடனே அனுமதி கொடுத்தாங்க, அந்த பணியை மேற்கொண்டோம். இப்போ இன்னும் அது பயன்பாட்டுக்கு வரல. இதோட காவிரி ஆற்றுல நாங்கள் ஒரு 5 இடத்துல தேர்வு செஞ்சோம். அதிமுக ஆட்சி வந்திருந்தா அந்த 5 இடத்துலையும் இப்போ கட்டி முடிச்சிருப்போம். ஒவ்வொரு இடத்துல கட்ட ஆரம்பித்தோம். கரூர் விட்டு நஞ்சை போலூர் அந்த இடத்துல இப்போ கட்ட ஆரம்பித்தோம். இப்போ முடிகிற தருவாயில் இருக்குது, இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டாடல. ஆக மழைக்காலங்கிற பெய்கின்ற நீர் மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக போய் கடலில் கலக்குது. அப்போ அங்கங்கே தடுப்பணைகள் கட்டி முடிந்த அளவுக்கு தண்ணீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பணியில் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பவானி சாகர்லேருந்து பவானி வரைக்கும் 7 தடுப்பணைகள் போட்டேன். 3 பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்னுடைய உயரத்தை குறைச்சிட்டாங்க. எவ்வளோ ஒரு மோசமான செயல். உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. நாங்கள் உயரமாக இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமாக இருக்கிற இடத்துல தேர்வு செஞ்சோம். ஆனால் காவிரி ஆற்றில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சமமான பரப்பு, அதில் வந்து தண்ணி தேக்கிறதுங்கிறது ஒரு கடினமான பணி. அதுவும் எந்த இடத்துல ஆழமாக இருக்குது, தண்ணி அதிகமாக தேக்கப்படும் என்று கணக்கிட்டு அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நாங்கள்லாம் விரிவான திட்ட அறிக்கையெல்லாம் தயார் செஞ்சு அதை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் வந்துடுது. சட்டமன்றத்தில் பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஜீவோலாம் போட்டேன், அதை ரத்து பண்ணின்னு அறிவிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே தொடங்கப்பட்ட பணியை நிறைவு செஞ்சு அதை இன்னும் பயன்பாட்டு கொண்டாடல. நாங்கள் அறிவிச்சதையும் அதையும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி மீண்டும் உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.